ஏன்னா பொதுவாக டைலாக் ரைட்டிங் விஷுவல் சென்ஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நான் டைலாக் ரைட்டர் இல்லை. இப்போ இந்த மாதிரியான படத்துலேயே நடிச்சிருக்கேன். நடிப்பு வந்து அது நடிப்பு இல்லை, அது சும்மா ஒரு டாக்டர் கேரக்டர். சௌத்ரி சார் பையனை நடிக்கிறதுக்காக பையனை வச்சு நான் ஒரு ஹீரோவை போட்டு படமே எடுத்திருக்கேன். காதல் கவியரங்கம் நடத்த இதை விட பொருத்தமான இடம் வேற ஒன்று இருக்க முடியாது. வை, கை, அணை, கட்டு. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சி.ஜே. ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு திரைக்கலைஞர், இலக்கியவாதி, நடிகர், ஆவணப்பட இயக்குனர், அதை விட கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய ஆவணப்படத்தை மிக சிறப்பாக இயக்கியதற்காக திரையிட்ட இடமெல்லாம் அவருக்கு பாராட்டுக்களை அள்ளி குவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஒரு சூழலில் அவருடைய வாழ்க்கை, அவருடைய பயணத்தை பற்றி அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களுக்கு இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க. ஒரு இலக்கிய பயணம் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? அது நான் +2 படிக்கிற காலகட்டத்தில் இலக்கியத்தின் மீது எனக்கு நிறைய ஆர்வம் ஏற்பட்டது. சின்ன வயசில் கலைஞர் பேசுகிற கூட்டங்களுக்கெல்லாம் போவாங்க, பொதுக்கூட்டங்களுக்கு. அப்போ அவர் கூடவே நானும் போயிருக்கேன். கலைஞர் பேசுகிற பேச்சு முதலாக தமிழ் மீது எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு மொழியின் சுவை கலைஞர் பேச்சில் ஏற்பட்டது. அது பெரும் கைதட்டலோட. ஆமாம், கைதட்டலோட. பல பேருக்கு அந்த மாதிரி தான் தமிழை இந்த தலைமுறையில் 3வது 4வது தலைமுறை இப்போ கலைஞர் பேச ஆரம்பிச்சப்ப எங்கள் அப்பா, நான், என் பையன் இப்படி வந்துட்டாங்க. இப்போ இருக்க தலைமுறைக்கு தமிழ் மேலே ஒரு காதல் வருவதற்கு அவருடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் கலைஞர் அறிமுகமானார். கலைஞர் மூலமாக தமிழ் இலக்கியத்தின் மீது ஒரு ஈடுபாடு அறிமுகம் கிடைச்சது. அவர் பேச பேச அவர் என்ன பேசுகிறாரோ அதை தேடி படிக்க ஆரம்பித்தேன். அவர் ஒரு கவிதையை சொல்லிட்டு போயிட்டாருன்னா, மேடையில் ஒரு சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு கவிதை ஒரு வரியை அவர் மேற்கோள் காட்டினார்னா அந்த முழு கவிதையை நான் தேடி படிக்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஏன்னா எனக்கு தமிழ் ஆசிரியர்களாக இருந்தவர்களும் அந்த காலகட்டத்தில் நல்ல திராவிட இயக்க ஆர்வமாக இருப்பாங்க, அல்லது தமிழை ரொம்ப சுவைப்பட நடத்துவாங்க. எனக்கு +1 +2 வந்த தமிழாசிரியர்கள் முக்கியமான காரணம். நல்ல கம்பராமாயணம் பாடம் நடத்தினாங்கன்னா நான் அது வரைக்கும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவன் வகுப்பில் முதல் வரிசையில் போய் உட்காந்துக்குவேன். கம்பராமாயணம் நடத்தும்போது அவ்வளோ சுவையாக நடத்துவார் ஒரு ஆசிரியர். சுப்பிரமணியன் பேர், அவர் பேர். என் பேரும் சுப்பிரமணியன் தான். அதே போல் பிறகு கல்லூரிக்கு வந்ததுக்கு பிறகு நல்லாவே அங்கே கல்லூரியில் நடக்கிற கவிதை போட்டி, பேச்சு போட்டி, இதுல எல்லாம் பேர் கொடுத்து நான் கலந்துக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு கல்லூரி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமும் இருந்திருக்கும். நல்ல இப்போ இலக்கிய வட்டம். இப்போ ஜமாலன்னு சொல்லி ஒருத்தர் இலக்கிய கோட்பாடு, அதை தியரிட்டிக்கலாக எழுதுவார். இல்லை, அதாவது இப்போ இசங்கள் பற்றி புத்தகம்னா அவருடைய புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்கும். அந்த ஜமாலன் பிஎஸ்சியில் நானும் அவரை பக்கத்து சீட்டு. அவர் பேர் ஜாகிர் ஹுசைன். அவர் தான் நவீன இலக்கியத்தை படிச்சுட்டு இருப்பார். அவர் பக்கத்தில் எல்லாரும் இயற்பியல் புத்தகங்கள் வச்சுட்டு இருக்கும்போது, மாணவர்கள் எல்லாரும் வச்சிருக்கும்போது இவர் மட்டும் எஸ் சார் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுதியும் பக்கத்தில் வச்சிருப்பார். மன்ன நிலவன் எழுதிய புத்தகம். அது ஒரு நாள் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் ஒரு இன்ட்ரோல் போல ஒரு டயத்தில் ஒரு கதையும் படிச்சுட்டேன். ரொம்ப வித்தியாசமான கதை, ரொம்ப முக்கியமான கதை தமிழ் இலக்கியத்தில். இப்போ கூட எஸ்தார் ரொம்ப முக்கியமான ஒரு கதை தான். நவீன இலக்கியத்தினுடைய அறிமுகம் அதன் மூலமாக கிடைச்சது. அதுக்கு பிறகு வண்ணதாசன், வண்ண நிலவன். அதுக்கு முன்னாடியே எப்படியோ ஒரு நூலகம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, சிவகுருநாதன் லைப்ரரின்ட்டு. பள்ளிக்கூடத்தில் லைப்ரரி அறிமுகப்படுத்துறதுக்காக எல்லா மாணவர்களையும் கூட்டி போவாங்கல்ல, அன்னைக்கு அந்த மாதிரி கூட்டி போகும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு ஸ்கூலுக்காக நான் ரொம்ப தூரம் பயணம்லாம் பண்ண முடியல. அப்படி அடுத்த வீட்டுக்கு போனால் அது ஸ்கூல். அங்கே ஒரு நாள் லைப்ரரி கூட்டி போனாங்க. அது எங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கிற சிவகுருநாதன் லைப்ரரி. அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் எல்லாரும் புத்தகங்களை போய் லைப்ரரியில் ஃபுல்லாக தேடி ஆளுக்கு ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு படித்தாங்க. சிறுவர் புத்தகங்களாக இருக்கும், 8வது படிக்கிற 10வது படிக்கிற புத்தகங்கள். அந்த மாதிரி அந்த புத்தகத்தில் நான் யாரோ படித்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்களே புக்கு, லைப்ரரியன் டேபிள்லேயே இருந்தது. ஓகே. ஆனந்தவிடனுடைய தீபாவளி மலர். அது ரொம்ப அழகாக இருந்தது, பழைய மலர், நிறைய படங்களோட. அதை படிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அதில் தான் ஜெயகாந்தனுடைய ஒரு கதை, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற கதையாக இருக்கும் மேபி. அந்த கதையை தான் முதல்ல படித்தேன். ஜெயகாந்தன் ஒரு விஸ்வரூபம் போல் அப்போ அந்த சின்ன வயசில் எனக்கு அறிமுகம் ஆயிட்டார். அப்பயே ஜெயகாந்தன்.
அப்புறம் அதை தொடர்ந்து கலைஞர் அறிமுகமானார், ஜெயகாந்தன் வந்துட்டார். தொடர்ந்து அந்த இயற்பியல் படிக்கிறதுல ஆர்வம் போய் வண்ண நிலவன், வண்ணதாசன் இதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் வைரமுத்து, மேத்தா, அப்துல் ரகுமான் இது போன்ற கவிஞர்கள் அறிமுகமானாங்க. நானும் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். கவிதை போட்டிகள்லாம் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். அது எனக்கு பரிசுகள் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து நான் ஒரு கவிஞனாக மாறுவதற்கான ஒரு உத்வேகத்தை. நீங்க காலேஜ் படிக்கும்போது கரெக்டா வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கவிஞன் வந்து வெளிப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். கரெக்ட், காலேஜில். ஸோ இந்த டைம்ல வந்து சார், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சினிமா வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இதே காலகட்டங்கள்ல தான் நிச்சயமா திரைப்படம் பாதிப்பு. அப்படி ஒரு திரைப்படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு லைஃப் சேஞ்சிங்கா நீங்க என்னன்னு பாக்குறீங்க? முதல் மரியாதை. முதல் மரியாதை. அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சினிமா வந்து 84 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 82 85 வரைக்கும் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலகட்டம். பிஎஸ்சி பிசிக்ஸ், கும்பகோணம். அந்த கல்லூரி வந்து ரொம்ப, கல்லூரியே இப்போ கூட அந்த கல்லூரி நினைச்சு அது ஒரு சினிமா தான். அப்படியே ஒரு காவேரி ஆற்றங்கரையை ஒரு சின்ன பாலத்துல கடந்து போவோம். எங்க ஊர்ல ஒரு பக்கம் ஊர் வந்து இருக்கு, ஊருக்கு மறுபுறத்துல கல்லூரி இருக்கு. இன்பிட்வீன்ல ஒரு 2 பேர் நடந்து போற மாதிரி ஒரு சின்ன பாலம், சேது படத்துல பார்த்துருப்பீங்க. அதுல வந்து காவேரி ஆறுல தண்ணி ஃபுல்லா ஓடும் போது அந்த பாலத்தில் நடந்து போய் உள்ளார போனீங்கன்னா வெள்ளக்காரன் கட்டின காலேஜ் இது. வகுப்பறைகளும் இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப பார்ஷா இருக்காது. அப்படியே அரை வட்டத்துல நீங்க சினிமா எல்லாம் பார்த்துருந்தீங்க, யூரோப்பியன் சினிமா எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஆமா. பெரிய போர்டு இருக்கும் பச்சை கலர்ல. டேபிள் அந்த ப்ரொஃபசர்ஸ் நின்று பேசுற டேபிள் வந்து ரொம்ப நீளமா இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து அந்த போர்டு ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அரைவட்டமா இருக்கும். அந்த அரைவட்ட இது அந்த மாதிரி வந்து இந்த இதுல ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த ஹாலிவுட் படத்துல இப்ப கூட சங்கர் நண்பன்ல அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் காமிச்சிருப்பாரு. ஆமா, அந்த மாதிரியான ஒரு பழமையான கல்லூரி அது. அந்த கல்லூரியை நினைச்சாலே அதுவே சினிமா தான். இப்ப நினைக்கும் போது அதை நம்ம படமா எடுக்கலாமேன்னு கூட தோணும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கல்லூரி அது. அங்கதான் எனக்கு வந்து முதல் மரியாதை. அதுக்கு முன்னாடி வந்து சினிமா கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுன்னா கலைஞர் படங்கள், முக்கியமா வசனத்துக்காக சினிமா பார்த்துட்டு இருந்தேன். கலைஞர் படங்கள்லாம் தேடி விரும்பி பார்ப்பேன். ராஜா ராணியோ அல்லது பராசக்தி, மனோகரா இது போன்ற படங்களையோ அந்த வசனத்தின் சுவைக்காக படம் பார்த்துட்டு இருந்தவன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்போ வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல நல்ல படங்கள்லாம் வரும். கண்டென்ட் வைஸ் ரொம்ப முக்கியமான படங்கள்லாம், சின்ன படங்கள்லாம் வரும். அதில் வந்து ரொம்ப அதிகமாக என்னை பாதித்த படம் என்றுனா அது வந்து முதல் மரியாதை சொல்லலாம். அது வந்து அது காட்டின கிராமம். 16 வயது நிலையில முக்கியமான படம். நான் அது ரிலீஸில் பார்க்கல. இந்த ரிலீஸ்ல நேரடியாக நீங்கள் பார்த்து அது வரைக்கும் பார்த்துட்டு இந்த சிவாஜி படம் வேற. இப்போ ஒரு சிவாஜி, வேற ஒரு சிவாஜி பார்க்குறோம். ஒரு உண்மையான மனிதர். நம்ம கூட நான் வந்து கும்பகோணத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மேலூர் அருக்கில் பக்கத்தில் இருக்கு. இப்போ கூட அரிட்டாப்பட்டி பெரிய பேசு பொருளாக இருக்கு இந்தியா முழுக்க. அந்த அரிட்டாப்பட்டி தான் பக்கத்தில். அரிட்டாப்பட்டிலேருந்து சண்முகநாதபுரம் என்பது என்னுடைய ஊர் பெயர். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அரிட்டாப்பட்டி மலைக்கும் எங்கள் ஊருக்கும். அந்த மதுரை மாவட்டத்தை நான் வந்து சினிமாவில் பார்க்குறேன். அப்படியே எங்கள் ஊரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே பார்க்குறோம். எங்கள் ஊரில் இருக்கிற தெரு, எங்கள் வீடு, அதில் இருக்கிற வீடுக்கும் எங்கள் வீடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எங்கள் ஊரில் இருக்கிற வீடு எல்லாமே, தெருக்கள் எல்லாமே இருக்குது. இது அப்படியே நம்ம படமா? அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் அதை ரிலீஸில் பார்க்காத 16 வயதுலாம் பின்னாடி வந்து பெரிய பாதிப்பு கொடுத்துருந்தாலும் இந்த முதல் மரியாதை எனக்கு அந்த இசை, அந்த கதாபாத்திரங்கள், அது கொடுக்குற வேல்யூஸு இதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப ஒரு புதுமையாக இருந்தது. இப்போ அது விமர்சன ரீதியாக பல பேர் வேறு விதமாக பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்து ஒரு காவியம். இல்லை, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்டிக் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான படம் தான். முக்கியமான படம். அதில் வந்து இல்லை, நீங்கள் வந்து அது வேற மாதிரி லைஃப் வேற ஒரு லேயர்ல பார்க்குறாங்க. ஏன்னா அந்த படம் அப்படியான இதில் எடுக்கப்பட்டது இல்லை. ஆமாம், அந்த நோக்கத்தில் ஒரு தெரியல நமக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் வந்து உயிருள்ளதா இருந்தது. கண்டிப்பா. இன்னைக்கு வடிவுக்கரசி கதாபாத்திரம் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆமா, வடிவுக்கரசியினுடைய கோபத்துக்கு நியாயம் இருக்கு. ஆமா, சிவாஜியினுடைய அந்த கதாபாத்திரம் இப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுல வருகிற ராதா வந்து ஒரு கனவு, நம்மலாம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதான்னு ஒவ்வொரு ஆணுமே தேடுகிற ஒரு பெண். அந்த மாதிரி ஒரு சின்ன அவ்வளவுதானே. மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு என்ன தேவை? ஒரே ஒரு இதயம் தான் தேவை. இவ்வளவு கோடி ரூபாய் பணம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு தேவை. ஆனால் உங்களை முழுமையாக நேசிக்கிற ஒரே ஒரு இதயத்தை நீங்கள் வெல்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம். அது அந்த படத்துல காவியமா இருக்கும். அது எல்லாம் முக்கியம். அந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நமக்கு இருக்கிற ஒரு டைலாக் ரைட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஜானர் வந்து
மொழி நம்ம மொழியில திரைப்பட இதுல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர்ல இருந்து தொடங்கி ஆமா அது ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு ஆமா. நம்ம தமிழ் சினிமால. கண்டிப்பா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர் செல்வராஜா வந்து அந்த இடத்த வந்து ஒரு 80கள்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால உங்களுக்கு ஒரு இடம் வந்தது. கண்டிப்பா சார். நம்ம எல்லாம் எழுதுறதுக்கு காரணமாக அமைந்தவர் யாருன்னா மகேந்திரன் சார். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த வசன பாணி வேற. கலைஞர் பாணி இருந்தது, ஸ்ரீதர் சார் வந்தாரு, கே பாலச்சந்தர், பாக்யராஜ் சார், இவங்க எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, முற்றிலும் குளிச்சு எதிர்த்து வந்து ஒரு அழகான பொண்ணு அப்படியே படிக்கட்டுல ஏஞ்சி வந்தா அதுவே அழகு தானே. அவளுக்கு என்ன அலங்காரம் தேவை? பேசும்போதே அவ்வளவு அழகு இருக்கு, இது அப்படியே பதிவு பண்ணாலே போதுமே அப்படின்னு காட்டினது வந்து மகேந்திரன் சார். அந்த பாணி தான் வந்து கொஞ்சம் லைட்டா பொய்டிக் டச் இருக்கும் மணிரத்னம் படங்கள்ல. மணி சாரே எழுதலைன்னா கூட அவருடைய டச் இருக்கும். மௌனராகத்தினுடைய டச் வந்து பல படங்கள்ல இருக்கும். அது அவர் கன்னடத்திலே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லவி அனுபல்லவி படம் வந்து நான் பெங்களூர்ல படிக்கிறப்ப சொல்லுவாங்க, அதோட படத்துடைய வசன பிரயோகம் வந்து கன்னட திரையுலகில் அதுக்கு முன்னாடியும் இல்லை, அது பின்னாடி இல்லைம்பாங்க. கரெக்ட். ஏன்னா அது தமிழ் அந்த மொழியின் மீது இருக்கிறத விட சினிமா லாங்குவேஜ்ல மொழியை எப்படி பயன்படுத்துவது என்பதை வந்து மணிசார் படங்களை நம்ம பார்க்கலாம். அது ஒரு பொயட்ரி தான். சின்ன சின்ன வாக்கியங்கள்ல முழுமையா நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து தமிழ் சினிமால வந்து நீங்க பிடிச்சிட்டீங்க. ஓரளவுன்னா கூட இன்னைக்கு வந்து அதை வச்சு உங்களுடைய கிராஃப் பார்க்கும்போது ஒரு ஒரு டைலாக் ரைட்டிங் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் வந்து விஷுவலோடு வந்து எழுத தெரிந்த ஒரு எழுத்தாளரா வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அடையாளப்படுத்த முடியும். கண்டிப்பா. நன்றி. ஸோ அந்த விஷுவல் சென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து டைலாக்ல வந்து நீங்க கொண்டு வந்தீங்க? ஏன்னா பொதுவா டைலாக் ரைட்டிங் விஷுவல் சென்ஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க திரைப்படங்கள்ல வந்து நீங்க பணியாற்றிய திரைப்படங்கள்ல குறிப்பா லிங்குசாமி அவர்களோட அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷுவல் சென்ஸோடவே நீங்க எழுதி இருக்கிறீங்க டைலாக். இதுக்கு காரணம் வந்து நான் டைலாக் ரைட்டர் இல்லை. 92 சென்னைக்கு நான் வந்ததுக்கு காரணம் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு தான். அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து நான் 2000 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெவ்வேறு இயக்குநர்கள்ட்ட. முக்கியமாக நாசர் சார்ட்ட 2 படம், ரெண்டும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படங்கள். அவதாரம், தேவதை. அவதாரம் படத்தில் நான் தான் கடைசி அசிஸ்டன்ட்டு. தேவதை படத்தில் நான் வந்து கோ டைரக்டர். அந்த படம் வந்து எனக்கு வந்து விஷுவல் சென்ஸ் வந்து கொடுத்த படங்கள் ரெண்டுமே. அதுக்கு முன்னாடி நான் வந்து தொலைக்காட்சி தொடர் ஜேடி ஜெர்ரி அப்படிங்கிறவங்கள்ட்ட கனவுகளை நனவாக்கும் கம்ப்யூட்டர், அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் ஏ வெங்கடேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், கமர்ஷியல் படங்கள். அதற்கு பிறகு வந்து ஒரு லிமிட்டுக்கு பிறகு நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணலைன்னா கூட அப்பப்போ டிஸ்கஷன் போகிறது இந்த மாதிரி தான் இருப்பேன். ரைட்டிங், சினிமா டைலாக் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்ததில்லை. நான் அதுக்கான என்ன கதை எழுதுவேன், கதையிலேயே வசனம் வரும், அவ்வளோதான். என்னுடைய கதையை நான் எழுதிப்பேன். அப்படி எழுதும்போது தான் லிங்குசாமியும் நானும் வந்து ஒரு பீரியடில் வந்து ஆளுக்கு ஒரு படம் கதை எழுதுவோம். முதல்ல நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அவர் வந்து வெங்கடேஸ்வர் 2 படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு கதை எழுதினார், நான் ஒரு கதை எழுதினேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆனந்தம் படத்திற்கான வாய்ப்பு வந்துடுச்சு. அந்த படத்தில் வந்து நான் வந்து அவர் கூடவே வந்து அந்த கதை டெவலப்மெண்ட்டுக்கு திருப்பி அவர் சொல்கிறத எழுதி வைக்கிறது, எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்கிற டைலாக் சென்ஸை பார்த்துட்டு அவர் முடிவு பண்ணியிருக்கணும். நான் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணினார். இப்போ நான் படம் எனக்கு கமிட் ஆகாதனால நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, திடீர்னு நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இருக்கிறது அவருக்கு. ஏன்னா 2 பேரும் ஒரே ரூமில் ரொம்ப நாளாக 2 பேருக்கு இலக்கிய தொடர்பு. அவரும் கவிஞர். அதனால தான் 2 பேருக்கு நட்பு. காலேஜில் அவருக்கு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதனால அந்த படத்தில் வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துக்கு நீங்களே டைலாக் எழுதுங்கன்னாரு. அதுக்கு தான் ஆனந்தம் படம் எழுதினேன். அந்த ஆனந்தம் படம் தான் நீங்கள் சொல்கிறதுக்கு முக்கியம். இப்போ இது வரைக்கும் எனக்கு நல்ல பேர் வந்து முக்கியமாக வெவ்வேறு படங்கள், அஞ்சானில், அதில் பையால, இந்த மாதிரி வேட்டை போன்ற படங்கள் எனக்கு வெற்றி படங்களாக இருந்தாலும் இந்த ஆனந்தம் படம் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற அந்த நல்ல பேரை தேடி கொடுத்த படம். முதல் படம் தான் அது. ஆனால் அது ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அவருடைய ஃபேமிலி ஸ்டோரி, லிங்குசாமியுடைய அம்மா, அப்பா, அண்ணன் இவங்கெல்லாம் வந்து இருக்கிற அவங்க வீட்டோட நான் தொடர்ந்து காலேஜில் படிக்கிற காலகட்டத்திலேருந்து அவங்க வீட்டையும் பார்த்துட்டு இருக்கேன். ஆகவே அந்த வீடு எங்கள் வீடுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அவரும் ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க, ஒரு பெட்டி கடை மாதிரி, ஒரு மளிகை கடை. எங்கள் அப்பா ஒரு வளையல் கடை கும்பேஸ்வரன் கோவிலில், கும்பகோணத்தில். இதனால் வந்து அந்த கதை எழுதுவது என்பது எனக்கு வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை எழுதுகிற போல தான் இருந்தது. அதில் நம்ம இவ்வளவு நாள் சினிமா பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு லிங்குசாமிக்கும், அவரும் சொல்கிற சீனும் அப்படி இயல்பாக இருக்கும். இப்பயும் அவர் கதை சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த படத்தில் அந்த ஒர்க் பண்ணதுனால நான் வந்து அந்த படம் நல்ல பேர் கொடுத்தது, நல்ல வாய்ப்பாக வந்து அதுக்கு அடுத்தாப்புலேயே வந்து சூப்பர் குட்ல எனக்கு இயக்குற வாய்ப்பு, தித்திக்குது என்ற படத்துக்கு இயக்க போனேன்.
இல்லைன்னா ஆனந்தம் படத்துக்கு பிறகு எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே வசன வாய்ப்புகள் தான். நான் வேற வசனகர்த்தாவா மாறி இருப்பேன். எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லை அப்போ. இப்போ பண்ணிட்டு இருக்க லிங்குசாமிக்கு இப்போ எனக்கு வேற படம் இல்லாதனால அதுக்கு தொடர்ந்து தித்திக்கிதை படம் ஒரு சுமாராக தான் போச்சு. அதுக்கு பிறகு நான் வெவ்வேறு பட போய் கமிட் ஆவேன், செட் ஆகாது. இந்த ஒரு காலகட்டத்தில் பையா மறுபடியும் அவருக்கு வசனகர்த்தா சரியா அமையல, அதுக்கு போனேன். பையாவும் இதே போல அமைஞ்ச படம் தான். அதுவும் ஒரு டிராவல்ல லவ் ஸ்டோரி. முழுக்க டயலாக்லேயே கதை நவரும். அது நமக்கு வந்த வாய்ப்பு அப்படி. நான் காரணம் இல்லை. இந்த கதையில ஓரளவுக்கு திறமையான ரைட்டர் யார் வந்தாலுமே அந்த பேரை வாங்க முடியும். ஏன்னா அந்த கதையினுடைய அமைப்பே ஒரு பொண்ணு கார்ல ஏறா, இன்னொரு இடத்துல கொண்டு போய் அவளை டிராப் பண்றாங்க, 2 பேருக்கு இடையில காதல் டெவலப் ஆகுது. இதை லிங்குசாமி எழுத முடியும். அவர் பாதி அந்த கதை சொல்லும் போதே வந்துடும். ஆனாலும் அவருக்கு கூடுதலுக்காக நம்மளை கூப்பிட்டாரு. அது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவும் இருந்து நமக்கு நல்ல பேர் கொடுத்தது. நல்ல பேர். இப்படி வரிசையா ஒவ்வொரு படத்துலயும் ஒரு சேலஞ்சு கிடைக்கும். அப்புறம் வேட்டை படத்துல காமெடி எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்தது. ஒரு பயந்தாங்குழி அண்ணன் தம்பி தைரியமா இருப்பான், ஆனா போலீஸ் வேலை கிடைச்சிடும் அண்ணனுக்கு. இப்ப அவன் பண்ண முடியாது, அவன் பண்ணாதுக்கெல்லாம் அவனுக்கு பேர் கிடைக்கும். அதுல ஒரு காமெடி இருக்கு. அது காமெடி எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிற வேலையை நம்ம அதை என்ஜாய் பண்ணி. அது சார் நம்ம சினிமா என்பது என்னன்னா ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வச்செல்லாம் நீங்கள் ஒரு எழுதுறீங்க. இப்போ நிஜ லைஃப்பில் நீங்கள் பொதுவாக ஒரு பல இடங்களுக்கு போகிறீங்க வரீங்க சார். நீங்கள் எப்படி அந்த கேரக்டர்ஸ் அப்சர்வ் பண்ணுறீங்க? மற்றவங்க பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் பெரிய இது இருக்காது. அவங்க கவனித்து அதை பதிவு பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கதை எழுத மாட்டாங்களே ஒழிய அவங்களுக்கும் அந்த ஒரு வித்தியாசமா ஒருத்தன் இருந்தான்னு வச்சுங்களேன், அது அவனுக்கு 4 பேர் இருக்கும்போதே ஒருத்தன் நல்ல சுவாரஸ்யம் பேசுறான்னா அவன்கிட்ட 4 பேர் கூடி நின்று பேசுவாங்க. அல்லது ஒரு கடையில தேடி பொருள் வாங்குறாங்கன்னா வெறும் பொருள் மட்டுமே காரணம் இருக்காது. அந்த ஆள் கொஞ்சம் சுவாரஸ்யமா பேசுவான். இந்த ஹேர் கட் சலூன்ல கூட இந்த மாதிரி கரெக்ட், முக்கியமா சலூன்ல அவங்க பேசிட்டே இருக்கிறது நல்லது. அது மாதிரி பாக்குறதுல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எங்கேயாவது பயன்படும் அப்படின்னு நம்ம மனசுல போட்டு வச்சிருப்போம். கரெக்டான வாய்ப்பு வரும்போது அது எல்லாத்தையும் நோட் பண்ணி பேப்பர்ல எழுதி வைக்கிறது இல்லை, மனசுல இருக்கும், கிடக்கு போல இருக்கும். கரெக்டான ஒரு சலூன் கடை வரும்போது அந்த ஆள் நமக்கு ஞாபகம் இருக்கானே, அவனை இங்க எழுதிடுவோம். நம்ம புதுசா கிரியேட் பண்றது கஷ்டம். எல்லாருமே இருக்கிறத ஞாபகப்படுத்துறதுன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும், படமும் இயல்பா இருக்கும். மிக சமீபத்தில் வணங்கான் திரைப்படம் உங்களுக்கு ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக உங்களை ஒரு ஃபிலிம் மேக்கராக மீறி அந்த கேரக்டராக உங்களை நிறைய பேர் ஒரு அடையாளப்படுத்தி பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு நடிகர், அது ஒரு புதுமையான ஒரு அனுபவம் தான் எனக்கு. அதாவது அவங்க பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் நினச்சிக்கிட்டேன் சரி அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தேவை. நான் நிறைய ஒர்க் பண்ணுறதில்ல, நான் அந்த மாதிரி பெரிய வசன இதில் போய் ஒர்க் பண்ணுறதில்ல. யாராவது ரொம்ப ரேராக நமக்கு இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா போவேன். சரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக கூப்பிட்றாரு போல இருக்குன்னு நினச்சி தான் போனேன். திரைக்கதை அல்லது வசனம் இதெல்லாம் ஏதாவது ஒன்றுக்கு வேலை செய்யலான்ட்டு தான் போனேன். அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது அவர் என்னுடைய தாடியை பார்த்து என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு. கொஞ்சம் இந்த கொரோனாவுக்கு பிறகு நான் தாடி விட்டுருந்தேன். கொரோனா டயத்தில் ஷேவ் பண்ணுறதில்ல, அதனால தாடி விட்டுருந்தேன். அதுக்கு முன்னாடி டை அடிப்பேன், வீட்டில் இருந்ததுனால டையும் அடிக்கலை. அது அப்படியே கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப படம் ஆரம்பிச்சது இல்லையா, வாரியர் ஆரம்பிச்சது இல்லையா, வாரியர் படத்தில் வேலை செய்யும்போது நதியாவோட ஒரு டைலாக் அவங்களுக்கு சொல்லும்போது ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. அது நல்ல ஃபோட்டோ. அதை ஃபேஸ்புக்கில் போட்டு வாரியர் படப்பிடிப்பில் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த படம் உதவி இயக்குனர் ஒருத்தர் பார்த்துட்டு பாலா சார்ட்ட காமிச்சிருக்காரு. அவங்க ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க, ஒரு பாய் தாடியோட இருந்தோடனே கரெக்டான ஆளை பிடிச்சிட்டு அப்படின்ட்டு. சரி வர சொல்லி பார்ப்போம் அப்படின்னாரு. கேட்டார் இந்த மாதிரி நடிக்கிறீங்களான்ட்டு. சார் நான் லிங்குசாமி படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப இந்த வாரியர் படத்துலேயே நடிச்சிருக்கேன். நடிப்பு அது நடிப்பு இல்லை, அது சும்மா ஒரு டாக்டர் கேரக்டர், ஒரு கோட்டை போட்டு டைலாக் பேச சொன்னார். நான் தெரிஞ்சது பேசிட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது உங்கள் படங்களில் வர்ற கதாபாத்திரமாக மாறுறது எனக்கு அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடனே கிடைக்குமான்னு தெரியல. என்னை நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா நடிகர்களும் எனக்காக ரீடேக் போகும்போது அவங்களாம் காத்திருக்க மாதிரி இருக்கும். நான் அப்போ சூர்யா நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட் எனக்காக நீங்கள் நிறைய டேக் போகிற மாதிரி இருக்கும் சார். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா ஓகே, நடிக்க தெரியாமல் இருப்பது ஒரு பிளஸ்ன்னு நினைக்கிறார் அவர் அப்படி நினைக்கிறாரு. இப்படி நினைக்கிறார். நடிக்க இவனுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தால் அவருக்கு ரொம்ப ஈஸி போல இருக்கு. ரொம்ப ஈஸி அவருக்கு ஈஸி. நடிக்கிறோம் அப்படின்னா தான் இவன் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடுவோம், அவருக்கு அதை திருத்த வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் அவர் சொல்லுவார், ஒரு காட்சி சொல்லுவார், நம்ம அதை வாங்கி நடிப்போம். அவருக்கு பிடிக்கலன்னா அதை மாற்றுவார், கொஞ்சம் பண்ணி கூட காமிப்பார், ரொம்ப நல்லா பண்ணி காமிப்பார்.
அதை வாங்கி அடித்தோடனே வாங்கி திருப்பி பண்ணோன்னே இம்ப்ரூவ் பண்ணுவார். நமக்காக வந்து முதல்ல சும்மா 2-3 நாள் வந்து 2-3 நாள் இல்லை, முதல் நாளே ஒரு 8 டேக்கெலாம் போயிட்டார். அவருக்கு போகிறாரா, எனக்கு போகிறாரா, அவருக்கு போகிறாரான்னு எனக்கு புரியல. அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு 7வது டேக் 8வது டேக் போகும்போது நம்மளை நம்பி 8 டேக் போகிறாங்க, நம்ம உண்மையிலே ஃபீல் பண்ணாதான் ஓகே ஆகும் போல இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சு டேக் ஓகே. அந்த நினைப்பே எனக்கு நல்ல முகபாவத்தில் வந்து அவர் ப்ரெஷரும் கொடுக்கல உங்களுக்கு. அவர் ப்ரெஷர் கொடுக்கல. ஆனால் எனக்கு வந்து 8 டேக் போகிறாங்களே, நம்மளை நம்பி நடிப்பு வரும்னு நம்பி தானே போகிறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி போகுமென்னு அந்த நினைப்பு என்னுடைய முகத்தில் அந்த பாவம் வந்துச்சு போல இருக்கு. டேக் ஓகே அப்படின்னாரு. ஆஹா நல்லா இருக்கு, சுவாரஸ்யமாக இருக்கு. ஒரு கதாபாத்திரமாக மாறுவது இருக்குல்ல, அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அழகு. அது நாம நடிகராக நம்ம ஒரு பையனை, சௌத்ரி சார் பையனை, ஒண்ணுமே தெரியாத பையனை ஹீரோவை போட்டு நான் வந்து தித்திக்கிறை படம் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி 10 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்தாரு, ஆசை ஆசைன்னு ஒரு படத்துக்கு. ஆனா அந்த படத்தை வந்து நிறுத்திட்டாங்க, எதுக்குன்னு தெரியல. திடீர்னு வந்து மனசந்தாண்டுவேன்னு ஒரு படம் சூப்பர் ஹிட்டா ஓடிடுச்சு தெலுங்குல. அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தை எடுக்கலான்னு இதுக்கு டயலாக் எழுத கூப்பிட்டாங்க. அதுக்கு நான் போனேன். டயலாக் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நீயே டைரக்ட் பண்ணினாரு. அந்த பையனை வச்சு அவன் இது வரைக்கும் 10 நாள் நடிச்சுட்டு அவங்க என்னமோ ஒத்துக்கல அந்த டைரக்டருக்கும் அவனுக்கும். பிறகு அப்புறம் எடுத்தாங்க. அப்புறம் அந்த பையனை வச்சு நான் வந்து நடிக்க தெரியாத பையனை வச்சு நான் ஒரு ஹீரோவை போட்டு படமே எடுத்திருக்கேன். அவனுக்கு நான் நடிப்பு சொல்றேன், பயப்படாத அப்படிலாம் சொல்லுவேன், பயப்படாதெல்லாம் சொல்லுவேன். நடிப்புனா ஒண்ணும் இல்லையா, நீ சௌத்ரி சார் பையனை மறந்துரு, இந்த பையன் நீ எடு, நீ ஃபீல் பண்ணி நடி, எனக்கு ஓகே. யார் இருக்காங்க பார்ப்போம், உங்க அப்பாட்ட முதல் நான் ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொல்றேன், 3 நாளைக்கு எடுக்கிறது என்ஜி, கவலையப்படாத 3 நாள் நம்ம எடுக்கிறோம். எனக்கு எப்படி டைரக்ஷன் புதுசோ அது போல உனக்கு நடிப்பு புதுசு, கவலைப்படாமல் 3 நாள் எடுக்கிறோம். 3 நாள் என்ஜி, அதில் இப்போ வந்து டெஸ்ட் ஷூட் தான் எடுக்கிறோம், தைரியமா நடி அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அவனுக்கு டெஸ்ட் ஷூட் தான் எடுக்கிறோன்னு அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. ஜீவாவுக்கு முதல் நாளே அருமையா நடிச்சான். ஆக்சுவலா அந்த படம் வந்து அவருக்கு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்து அது வந்து அவர் வந்து ஒரு அக்செப்டபிள் ஸ்டாரா வந்து கரெக்ட். நீங்க அது ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன் சார். அதான் யாருக்கு பிரஷர் தரலன்னா ஒழுங்கா நடிப்பான். படம் ஓரளவுக்கு, அதாவது ஃபிளாப் படமும் இல்லை வெற்றி படமும் இல்லை. இப்போ நீங்க யூடியூப்ல போன மாசம் போட்டிருக்காங்க, 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அதுக்குள்ளார அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்தை நான் சின்ன வயசுல பார்த்த ரொம்ப கிளாசிக்னு போட்டிருக்கான் ஒருத்தன். எனக்கு ஐயோ அப்படியா, நம்ம கொஞ்சம் பின்தங்கிட்டோமே, அது கொஞ்சம் முண்டி அடிச்சிருந்தா டேஷனே போயிருக்கலாம். நான் முண்டி அடிக்கிற தன்மை என்கிட்ட இல்லை. அது ஒண்ணு, நடிப்புக்காக வர்றேன். அப்படி அவனுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா நான் நடிக்கும் போது எனக்கு பயம் வந்துருச்சு, கேமராவுக்கு முன்னாடி பின்னொன்னு. அப்புறம் அவர் 8 டேக் எடுக்கும்போது நம்ம நடிச்சுதானே ஆகணும். அவர் ஒரு நல்ல ஒரு எவ்வளவு கதாநாயகர்களை உருவாக்கியிருக்காரு, எவ்வளவு நடிகர்களுக்கு வந்து அவர் முதல்ல உருவத்தை உருவாக்குவார். அதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் எனக்கான உருவம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல அந்த வணங்கான உருவம், ஒரு ஜிப்பா, ஒரு லுங்கி, அதை பட்டு மீசை எடுத்தாரு, தலையை ஜெல் போட்டு மேலே ஏத்த சொன்னாரு. அந்த உருவத்தை உருவாக்கும் போதே ஒரு ஓவியம் உருவாக்குவதை போல நம்மளை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சிற்பத்தை உருவாக்குறானே. உடல் என்பது ஒரு கருவி அவருக்கு. அவன் எவனா இருந்தா நமக்கு நம்ம நடிகனை மாற்ற முடியும். எவ்வளவு கான்பிடண்டா எடுக்கிறாரு அவரு. எனக்கு மறைமுகமா டைரக்ஷன் பயிற்சி. இப்ப நான் படம் எடுத்துன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி அந்த பிருந்தாசரத்து இல்லை. இப்ப இந்த பாலாவிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபயர் எனக்குள்ள தோத்திடுச்சு. இல்ல, ஒரு இயக்குனரா நீங்க மிகப்பெரிய வெற்றி வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்வேன்னா, நான் உங்களுடன் பணியாற்றிய கவிக்கோவுடைய அப்துல் ரஹ்மானுடைய ஆவணப்படம். அந்த படம் வந்து உண்மையாவே பிரசாத் லேபோடைய ஒரு சீஃப் சிவராமன் சார் வந்து படம் பார்த்த உடனே அதை பற்றி பாராட்டி பேசுறாரு. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஹிஸ்டாரியன், அரம்பை மணியன், தமிழ்ல வந்து மிக சிறந்த ஆவணப்படம்னு சொல்றாங்க. சீனு ராமசாமி அவர்கள் வந்து இது வந்து தமிழகம் முழுவதும் அரசு வந்து பள்ளிகளை வந்து இது வந்து ஒரு பாடத்திட்டமாகவே இந்த ஸ்கிரீன் பண்ணணும் அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு பாராட்டுக்களை வந்து கொண்டுள்ளது இந்த அப்துல் ரஹ்மானோட. நீங்க அதோடைய வெற்றியை வந்து பலமாவே பதிவு பண்ணிட்டீங்க. உங்களுடைய திரைப்படம் வந்து நிச்சயமா அதை விட நல்லா இருக்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட டாக்குமெண்ட்ரி இவ்வளவு பெரிய வரவேற்பு வரும்னு நீங்க நம்புனீங்களா? ஏன்னா அது பார்க்கும்போது சிரிக்கிறாங்க, கைதட்டுறாங்க. நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில வந்து இப்படி நான் பார்த்த அனுபவம் எனக்கு கூட கிடையாது. அது என்னன்னா, கவிதை இலக்கியம் இதெல்லாம் எனக்கு வந்து ஆல்ரெடி பயிற்சி. வெறும் திரைப்படம் மட்டுமே இல்லாம நமக்கு இலக்கியமும் கவிதையும், நானே வந்து கவிதை புத்தகம் 9 புத்தகம் போட்டிருக்கேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து எனக்கு மானசீக குருநாதர். நான் அவருடைய கவிதைகள் மூலமாக வந்து கல்லூரி காலத்திலேயே வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவரை வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு எனக்கு தொடர்பு இல்லை. ஆனால் அவருடைய இறுதி காலத்தில் அவரோட நேரடி அறிமுகம்லாம் கிடைச்சது இல்லையா, அப்போல்லாம் வந்து அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு அவரோட பழகிறப்ப.
அப்போ வந்து நாங்கள் சும்மா செல்ஃபோனில் அவரை ஷூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் நான் லிங்குசாமி, அறிவுமதி இந்த மாதிரி நண்பர்களோட போய் அவரை சந்திக்கும் போது ஆவணப்படத்துல இடம்பெற்றிருக்கு. அந்த செல்போன்ல வந்து ஷூட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சும்மா வச்சுப்போம் அப்படின்ட்டு. ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு அப்ப ஐடியா இல்லை. அவர் பேசுறது அவ்வளோலாம் இருக்கும். ஐயோ இதெல்லாம் வெறும் காத்தோட போயிட்டு இருக்கேன். அவர் எவ்வளவு 60 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்காரு. ஆனா புதுசா பேசுவார். இப்ப பேசும்போது புதுசா பேசுவார். ஐயோ இதெல்லாம் காத்தோட போயிட்டு இருக்கேங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி எங்களோட உதவி இயக்குனர் பிரபுன்னு ஒருத்தர் வருவார், லிங்குசாமியோட உதவி இயக்குனர். அவர் செல்போன்ல ஷூட் பண்ண சொல்லுவாரு, அவர் எடுத்தார். பிறகு வந்து சென்ற ஆண்டு தமிழில் உள்ள எழுத்தாளர்களை பற்றிய ஆவணப்படங்கள் 30 படங்கள் இருக்கு. அதை வந்து தேவனைய பாவனர் அரங்கத்துல திரையிட்டாங்க. மனுஷ்யபுத்திரன் வந்து அதுக்கு அந்த நூலகத்துறையினுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருந்தார். அதில் வந்து ஒரு 10 படங்கள் நான் போய் பார்த்தேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, கவிக்கோவை பற்றி ஒரு ஆவணப்படம் இல்லையே, அதை எடுக்கணுமேன்னு தோணுச்சு. அதை நான் எடுக்கணும்னு கூட தோணல, அதை எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பாருங்க, இந்த நினைப்பை நான் யாருக்கும் ஷேர் பண்ணிக்க கூட இல்லை. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு சிங்கப்பூர் முஸ்தபா கவிக்கோ மன்றம்னு இருக்கு இல்லையா சென்னையில, அந்த கவிக்கோ மன்றத்தினுடைய அந்த உரிமையாளர் அவங்க வந்து பதிப்பகம் வச்சிருக்காங்க, ரஹமத் பதிப்பகம். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு கவிக்கோவை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதை நீங்க எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். இது நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூட இல்லை, இவரை பற்றி எடுக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இவர் வந்து கரெக்டா அவர் தான் எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் அவர். ஏன்னா அதுக்கு செலவாகும், டாக்குமெண்ட்ரி பண்ணா அதுக்கு வந்து எதுக்கு, அதுக்கு பணமே வராது, திருப்பி எதுக்கு எடுக்கணும்னு பல பேர் நினைப்பாங்க. இவர் பணம் போனாலும் கவலை இல்லை, சும்மா அவரை பற்றி ஒரு ஆவணம் இருக்கட்டுங்க, நான் அவனை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா நம்மளை பிடிச்சிருக்காரு, சும்மா இல்ல சிறந்த ஆவணப்படமே ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்புறம் வந்து வீட்டில் அந்த 60 புத்தகங்களை முதல்ல வாங்கினேன். என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. ஒரு செட்டு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து தினம் எழுந்திரிச்சு காலையில் அப்துல் ரஹ்மானை ஒரு மணி நேரம் படிப்பேன். மற்ற வேலைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி தினமும் படிச்சுட்டே இருப்பேன். அது 60 புத்தகங்கள் படிக்க என்னென்னலாம் எனக்கு இந்த அவரை பற்றி முக்கியமான விஷயங்கள் நினைக்கிறேனோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அவருடைய வாழ்க்கை பற்றிய தகவல்களை வந்து நண்பர்கள்ட்ட, அவங்க உறவினர்கள்ட்ட தேடிட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது நைட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா, தி பெஸ்ட் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்னு யூடியூப்பில் போட்டால் வெவ்வேறு எழுத்தாளர்களை பற்றி நிறைய ஆவணப்படங்கள் உலகமெங்கும் எடுத்திருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று பார்ப்பேன். 1/2 மணி நேரம், 20 நிமிஷம், 1 மணி நேரம், இப்படி வெவ்வேறு ஆவணப்படங்கள் தினசரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு நாளைக்கு வந்து நம்ம எப்படி டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கறதுனால யூடியூப் வந்து அதுவே தானாகவே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமே. அப்படி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு படம் வந்து தாகூரை பற்றி சத்யஜித் ரே எடுத்தது. அது எனக்கு ஒரு பெரிய சிவராமன் சார் கூட சொல்லியிருந்தாரு, திறப்பை கொடுத்த ஒரு முக்கியமான படம். இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு பார்த்த பல படங்கள்ல அந்த படம் ரொம்ப முக்கியமானது. எனக்கு தாகூர் இறந்ததுக்கு பிறகு சத்யஜித் ரே அதை எடுக்கிறார். சத்யஜித் ரே சின்ன வயசுலேருந்தே தாகூர் மேலே தொடர்புடையவர். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து சாந்தி நிகேதனுக்கு போயிட்டு வருவாங்களாம். ரேயுடைய அப்பா அம்மா வந்து சாந்தி நிகேதனுக்கு போவாங்க, தாகூரோட தொடர்புடையவங்க. தாகூருடைய சில கதைகளை வந்து ஒரு திரைப்படமா ஆக்கியிருக்காரு. கண்டிப்பா அந்த மாதிரி தொடர்புடைய ஒருத்தர் அவர் எடுத்து அந்த ஆவணப்படத்தை சரி ஆர்வமா பார்த்தேன். அந்த பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து சுறுசுறு மண்டையில ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துருச்சு, தோண ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அன்னைக்கு தான் நான் எழுத ஆரம்பிச்சேன். கவிக்கோவுக்கான ஆவணப்படத்தை இப்படி தொடங்கலாமே அப்படின்னு. அந்த கவிக்கோ முதல் புத்தகம் இருக்கு இல்லையா, பால்வீதி, அந்த வால்வீதியினுடைய முதல் கவிதையை எடுத்து நான் மறுபடியும் எழுதுறேன். என் 6வது விரல் வழியே வழிகிறது ரத்தம், என் மாமிசம் வந்து கவிதையாக மாறுகிறது, இந்த மாதிரி ஒரு வரி வரும். அப்படி துவங்கும். அப்படி அந்த வரியை எழுதி தமிழ் கவிதை இதுவரைக்கும் வந்து மென்னு உணர்வுகளை தான் சொல்லுது. அப்படி அழகியல் முக்கியமா அந்த மாதிரி ஒரு அழகியல் சொல்லக்கூடிய கவிதைகளை இவர் வந்து டேரங்கா வந்து முதல்ல வந்து ரத்தம், மாம்சம், இப்படி அந்த கவிதை புத்தகத்துல பாத்தீங்கன்னா அது வந்து சர்ரியலிசம் அப்படிங்கிற ஒரு மெய்மையலை வந்து பிரெஞ்சுல, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருக்கிற ஒரு இலக்கிய இயக்கம் அதை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி எழுதுறாரு. கவிதை என்பது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு. அதை வந்து அவருடைய தனித்தன்மை அது. அந்த புத்தகம் என்பது அப்துல் ரஹ்மானை ஸ்டாம்ப் மாதிரி தமிழ் கவிதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய புத்தகம். அதுல இருந்தே தொடங்குமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 2 பக்கம் எழுதினேன் பால்வீதியை பற்றி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எழுத ஆரம்பிச்சு நிறைய எழுதினேன். அது இப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நமக்கு தேவையானது தொகுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. நான் 6 மாதம் ஃபுல்லா படிக்கிறது, எழுதுறது, தகவல் திரட்டு, இதை வச்சுட்டு பெரிய நான் வெவ்வேறு விதமா வந்து இதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு தோணிட்டே இருக்கும். ஃபிக்ஷன் கூட எடுக்கலாம்.
ஒரு டாக்கு ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாண்டோ அப்படின்னு படம் எடுத்திருக்காங்க நந்திதா தாஸ். சதகசன் மாண்டோவுடைய கதைகளும் மாண்டோனுடைய வாழ்க்கையும் மிக்ஸ் ஆகி எடுத்திருப்பாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படி கூட எடுக்க முடியுமே. ஆனா அதுக்கு ரொம்ப ஒரு சினிமா மாதிரி எடுக்கணும். அதுக்கு சில கோடிகள் வேணும், ஒரு 4-5 கோடியாவது வேணும். ஆனா இவங்க டாக்குமெண்ட்ரி தான் எடுக்க சொன்னாங்க. அதனால அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சுட்டு இதுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு மாதிரி ஒன்று எழுதிக்கிட்டேன். அவருடைய கவிதை உலகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி ஒரு திரைக்கு எழுதிட்டேன். அவர் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த கவிஞராக இருக்கார். சாதாரண மனிதர்கள் கூட அப்துல் ரஹ்மானை தெரியும். அவர் சினிமாவில் பாட்டு எழுதலை. ஆனால் அவர் எப்படி போய் ரீச் ஆனார்? அதுக்கு முக்கியமான காரணம் கவியரங்கம். கலைஞர் தலைமையில் நடந்த பல கவியரங்குகளில் அவர் கலந்துருக்காரு. ஆனாலும் இந்த கவியரங்குகளுக்கு அவர் ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு. இவர் தான் முதல்ல புது கவிதையை படிக்கிறார். அது இவருடைய முக்கியமான ஒரு சாதனை. கவிஞர் பொதுமக்களுக்கு கவிதையின் மேல ஒரு ஆர்வத்தை கவனத்தை ஏற்படுத்தியவர் அப்துல் ரஹ்மான். அந்த விஷயம் இப்படி இவருடைய முக்கியமான விஷயம் என்ன, தமிழ்நாட்டில் ஹைக்கூ அப்படிங்கிற வடிவம் இன்னைக்கு எல்லா கவிஞர்களும் எழுதுறாங்க. 3 வரி தானே, நம்மளும் எழுதி பார்ப்போம், சாதாரண கூட தோணுது, சில சமயத்தில் நல்லா வந்துருது. அந்த மாதிரி ஹைக்கூவை அறிமுகப்படுத்திருக்காரு, கசலை அறிமுகப்படுத்திருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் ஒரு கவிதை உலகத்தில் ஒரு லெஜெண்ட். இந்த என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் அப்படி எழுதும்போது ஒன்று இப்போ இந்த இதில் ஆவணப்படம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லும் போது இதுல ஒரு ஆக்கத்தின் மீது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா ஒரு சினிமால நீங்க உங்களுக்கு தெரியும், நிறைய கதாபாத்திரம் இருந்தா அந்த படம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்ப அயற்சி ஏற்படுத்திடும். இதுல ஏறத்தாழ ஒரு 30க்கும் மேற்பட்ட முக்கியமானவங்க இதுல பேசுறாங்க. ஆனா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு குழப்பமோ அயற்சியோ தொடர்பின்மை அது வராம எப்படி பாத்துக்கிட்டீங்க? ஏன்னா இவ்வளவு பேர் பேசும்போது கண்டினியூட்டி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 4 பேர் வச்சு கண்டினியூட்டி நீங்க கொண்டு வரலாம். ஏறத்தாழ 30 பேருக்கு மேல பேசுறாங்க. ஆனா ஆடியன்ஸ் கம்ஃபர்டபுளா பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. எங்கேயுமே அந்த தொடர்பு மிஸ் ஆகவே இல்லை. இது ரொம்ப சிரமமான ஒரு யுக்தின்னு எனக்கு தோணுது. அது எப்படின்னா சார், அவருடைய கதையை எழுதினேன் ஃபர்ஸ்ட். அவருடைய இலக்கிய பங்களிப்பை எழுதினேன். கதையை மட்டும் சொன்னாலும் போர் அடிக்கும். இலக்கிய பங்களிப்பு சொன்னால் அது ஆய்வாளருக்கு குறிப்பாயிடும். அதனால என்ன பண்ண, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணேன். நம்ம திரைக்கதை எழுதுகிற பாணியை இந்த ஆவண படத்தில் நமக்கு அறியாமலே நடந்தது. முக்கியமா அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு போல சொல்லிட்டு இருந்த வார்த்தையெல்லாம் முன்னாடி வரும்ல, அப்படி ஆயிடும். 1937 வெள்ளம் வந்தது, அதை காமிப்பாங்க, அப்படி இருக்கும். அது நமக்கு அதுவும் வேணும். அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அதெல்லாம் வேணும். அவருடைய இலக்கிய பங்களிப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு திடீர்னு நம்ம பண்ணிட்டு இருக்கும் எழுதும்போதே தானா நடக்கக்கூடியது. அது நம்ம மைண்டுக்குள்ளரே நடக்கிற ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். அது நடந்தது. அப்புறம் அவருடைய வாழ்க்கையை சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப அந்த கதையை அவரை பார்க்கும்போதே அவருடைய வாழ்க்கை கதையை சொல்லும் போது நல்லா இருக்கு. அதை சொல்லி பார்த்தேன், சொல்ற மாதிரியே எழுதிக்கிட்டேன். கதையை நம்ம என்ன, இப்போ நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் முன்னாடி உள்ள இப்பதான் ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கேட்குறாங்க, முன்னாடிலாம் சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போது நமக்கு அப்துல் ரஹ்மான் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். சொல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சமா இருக்கும். யாராவது வருவாங்க, சொல்லி பார்ப்பேன், அந்த விஷயத்த சேர்ப்பேன். யாராவது அதெல்லாம் இப்போ நீங்க கை தட்டுறாங்கன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அது தானா நடந்தது. அவருடைய அந்த கவிதையை அவர் மேடையில அந்த கவிதையை படிக்கிறாரு. அது ஜோக் மாதிரி ஒரு ஜனரஞ்சகமா இருக்குது. அந்த கவிதையை ஒரு கவியரங்கத்தில் படிச்சிருக்காரு. அதை நம்ம காட்டுறோம். அதுக்கு அப்படின்னா இல்ல, லிங்குசாமி அவர்கள் சொல்ற அந்த வைகை அணைக்கட்டு, ஆமா, அது ரசிக்காத எல்லா திரையிடர்களுமே அது வரும்போது ஒரு பெரிய ஒரு நம்ம போட்ட எல்லா இடத்துலயுமே அந்த இடத்துல கை தட்டுறாங்க. ஆமா, அது என்ன, ஒரு காதல் கவியரங்கம். அதை வைகை டைம்ல வச்சிருக்காங்க. இவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு கவியரங்கத்தை. காதல் கவியரங்கம் நடத்த இதை விட பொருத்தமான இடம் வேற ஒன்று இருக்க முடியாது. வைகை அணைக்கட்டில் காதல் கவியரங்கம் நடக்குது. வை கை அணை கட்டு, இதை விட வேற என்ன பொருத்தம்னா நமக்கு அப்படியே அது தானா இன்வால்வ் ஆயிடுவாங்க. அப்படி ரொம்ப பொருத்தமா அந்த இடத்துல அவ்வளவு சீரியஸான கவிஞர். சரியலிசம் போன்ற பாணியில எழுதக்கூடிய ஒரு கவிஞர் பொதுமக்கள்கிட்ட ஒரு கவியரங்கத்தை கொண்டு போகும்போது எவ்வளவு ஜனரஞ்சமா சொல்றாரு பாருங்க. அந்த சுவாரஸ்யம் அவர்கிட்ட இருக்கு. கவியரங்கத்துக்கு வந்துட்டாருன்னா ஜாலியா இருக்கும். அப்புறம் அவரோட உரையாடுவது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்க நேரடியா அவர் சந்திச்சதும், அதே மாதிரி அவருக்கு யாரெல்லாம் அவரோட தொடர்புல இருந்தாங்க, இதையெல்லாம் மையப்படுத்தி 2-3 திரைப்படங்களுக்கான வேலை உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான். இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கொண்டு
இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான புத்தாண்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு 2025. என்ன பாத்தீங்கன்னா வணங்கான் மூலமாகவும் ஒரு அடையாளம், அதை விட முக்கியமான ஒரு அடையாளமா என்னன்னா ஒரு இயக்குனரா உங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் திருப்தி தரக்கூடிய ஒரு ஒர்க்கா அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு விஷயம் இல்லை, அதாவது நான் அதுல வந்து அது ஒரு விஷுவலாகவும் நல்லா இருக்குன்னு சொல்வதற்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நான் திரைக்கதையை எழுதிக்கிட்டேன், அதை ஒரு அழகாக பார்க்குற நேரத்துலாம் வந்து ஒரு திரையிடும் போது சினு ராமசாமி சொல்றாரு, போட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, ரொம்ப இயல்பா இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்க சொல்ற அந்த பிரசாத் லேப் சிவராமன் சார் நான் பார்த்ததுலேயே மிகச்சிறந்த ஆவணப்படங்கள்னு சொன்னா இதை நான் வந்து அதை சேர்த்துப்பேன். அது பெரிய சர்டிபிகேட். எனக்கு அது ஆச்சரியம். அவர் வந்து அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, நம்ம அவ்வளவு நல்லா பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. அது வந்து உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவங்க பார்த்தவங்க எல்லாருமே போட்டோகிராஃபி நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு, அது உறுத்தல் இல்லாம இருக்கு, அழகியல் இருக்கு. அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறதுக்காக எந்த குறையும் நீங்க வைக்கல, அது ஒரு டாக்குமெண்ட்ரி தானே அப்படின்ட்டு சாதாரணமாக எடுக்கல. அது ஒரு சினிமாவுக்கு என்ன குவாலிட்டி கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக வந்து அது ஒரு பார்ட். இன்னொன்று வந்து இசை. நம்ம தாஜ்னூர் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை செஞ்சிருக்காரு. அதனால பின்னணி இசை வந்து ஃபீல் பண்ணி இந்த முக்கியமாக அவர் சூஃபி இசை, இவர் வந்து இந்த சூஃபி இசை அப்துல் ரஹ்மானுடைய இது என்னன்னா, அவர் கவிதை எழுதுவதற்கு பாட்டு கேட்டுகிட்டே கவிதை எழுதுவார். அவரும் நேரடியாக பழகினவர், தாஜ்னூரும் கவிக்கோட நல்லா பழகினவர். அதனால அவரை பற்றி தெரியும். அவர் சூஃபி இசை பற்றி இவரோட உரையாடி இருக்காரு. இவருக்கு சில பாடல்களை இசையமைக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த தொடர்புலாம் இருக்கு. அந்த இசையும் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த படத்துக்கு படத்தொகுப்பு அவர் ஒரு கவிஞர் நாடன் சூர்யா, அவர் கவிக்கோவினுடைய கவிதைகள் மேல நல்ல ஈடுபாடு கொண்டவர். அவரும் வந்து டாக்குமெண்ட்ரியினுடைய சுவாரஸ்யத்துக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்காரு. இப்படி கூட இருக்கிறவர்கள் நம்ம மட்டுமே இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. நல்லா வந்ததை வந்து நான் வந்து நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆமா, அது நமக்கு பயணிக்கும் போதே தெரிஞ்சது. நீங்க அதுக்கு எடுத்த ஃபைனலா வரும்போது எப்படியோ நல்லா வந்துருங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனா நம்ம வந்து அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சும்மா வச்சு பார்த்தா கூட சார். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பேனருக்கு ஒரு ஷீட்டு கட்டியிருந்தான், ஒரு கட்டடத்துல பாதி வேலை கட்டிருக்கோம். சார் இது கொஞ்சம் பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு, எடுங்க சார் அப்படின்னு. எதுக்குன்னே கேட்கல. எதுக்கு சார் பயன்படுத்த போறீங்க, எதுக்கு சும்மா வச்சு ஒரு ஷாட், யாருக்கும் எல்லாருமே கேட்பாங்க எதுக்கு சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் சொல்ல நீங்கள் பாட்டு எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அதுமாரி கேமராமேன் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு நேரடியாக வந்து சொல்றது கூச்சமா இருந்தது. இல்லை, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா எனக்கு ரொம்ப இது ஒரு நல்ல பயணமா இருந்தது. எனக்கு வந்து மிக சிறந்த பயணமா இருந்தது. நீங்க கொடுத்திருக்கிற அவுட்புட் வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வியக்கும்படியான ஒரு அவுட்புட் கொடுத்தீங்க. எனக்கு அதான் ஆச்சரியம். ஏன்னா இது ஒரு அன்னைக்கு சிவராமன் சாரோ அன்னைக்கு நீங்க சொல்லுங்க சார், அரண்மனை சார் எழுதும்போது என்ன எழுதிட்டாரு, ஆவணப்படம் எடுப்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமான படம் எழுதிட்டாரு. ஆஹா, எனக்கு இப்படிலாம் கிடைக்குதுன்ட்டு எனக்கு. ஏன்னா அவர் எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்திருக்காரு. அவர் வந்து எப்படி ஹிஸ்டாரியன்னால அவர் என்னன்னா கன்னடம், யூரோப்பியன் சினிமா ஒரு 30 வருடங்களாக தொடர்ந்து உலக திரைப்பட விழால எல்லா திரைப்படங்களும் ஏறத்தாழ ஒரு 20-30 திரைப்படங்கள் ஒரு ஃபெஸ்டிவல்ல பார்த்துருவாருங்க. அவர் சொல்றாரு 30 வருடமா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் மிஸ் பண்ணது இல்லைங்களாமா, எந்த வருடமும் தொடர்ந்து வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான்கள்ட்ட இருந்து பாராட்டு கிடைச்சது. நம்ம உங்களுக்கும் சரி, நமக்கு எல்லாருக்கும் சேர்த்ததுதான். அது வந்து எதிர்பாராமல் அதை வந்து நான் வந்து ஆச்சரியத்தோட ரிசீவ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்திருக்குங்கிறது ஏதோ ஒரு நம்ம இன்னும் சொல்ல போனால் வந்து கடவுள், இயற்கை இப்படி எல்லாம் அவரு அந்த அப்துல் ரகுமானே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இப்படி நடந்ததுதான் அது. அது நம்ம அது இவ்வளவு வரும்போது தான் இவ்வளவு பாராட்டும் போதுதான் கொஞ்சம் இன்னசென்ஸோட இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நான் ஒண்ணு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்படி வந்திருக்காது. எனக்கு தெரியாதுங்கிற பயத்தோடையும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருப்பேன். என்னடா சொல்ல போறோம், ஆவணப்படம்னா நமக்கு தெரியாது. நான் தேடிட்டு இருக்கேன் ஆவணப்படத்தினுடைய கிராமர் ஏதாவது புத்தகம் இருக்கா. இது அம்சன் குமார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க அப்படிங்கிறாங்க. அந்த புத்தகம் கிடைக்க மாட்டேங்குது. ஆங்கிலத்துல புத்தகம் கிடைக்க, எனக்கு ஆங்கிலத்துல அவ்வளவு புரிஞ்சுக்கிற ஃப்ளூயண்டா தெரியும், ஓரளவுக்கு தெரியுமே ஒழிய நான் புத்தகம் படிக்கிற அளவுக்கு பழக்கம் இல்லை. ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரினா எப்படி இருக்கணும், என்ன இலக்கணம் தெரியல. அதனால என்ன பண்றேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு. இல்ல, இதுல வந்து என்னன்னா ஒரு நுட்பத்தை நீங்க புடிச்சிட்டீங்க. என்னன்னா ஃபிக்ஷனும் ரியாலிட்டியும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்க. கரெக்ட். அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய ஃபார்ம் ஃபேக்டருக்குள்ள வந்து உள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. கரெக்ட். ஆனால் என்னன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ண அத்தனை ஒர்க்குமே அதுக்குள்ளேயே அமைஞ்சிருச்சு எல்லாமே. அதான்
அது தானாக கிடைச்சதுதான். ஆமா ஆமா, இந்த ஆண்டு நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக நல்ல ஆண்டா அமையணும் கண்டிப்பா. வாய்ப்பு கடவுள் கொடுத்தாருன்னா தொடர்ந்து வேலை செய்வோம். நன்றி நன்றி சார். நன்றி சார், வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.